தற்போது தாவேகாவின் நிலைப்பாடு என்ன மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா இவர்களின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் தங்களுடைய முடிவை எப்போது அறிவிக்க உள்ளார்கள்? இது குறித்த கேள்விகளை செய்தி அரங்கத்தில் இருந்து எமது செய்தியாளர் எழிலரசன் வழங்க உள்ளார். எழிலரசன், தற்போது நீங்கள் தொடரலாம். தற்போது தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? இவர்களுக்கு தற்போது சிபிஐ ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தாவேகாவின் பலம் தற்போது 114 உள்ள நிலையில் இன்னும் 4 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது விசிகா மற்றும் சிபிஎம் எப்போது தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க உள்ளார்கள், தங்களுடைய முடிவை வெளியிட உள்ளார்கள்? விஜய் தலைமையிலான தாவேகா என சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதிபெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக மே 4ஆம் தேதி வந்த அந்த தேர்தல் முடிவின் மூலம் தேர்வானது. குறைந்தபட்சம் அது 108 தொகுதிகளை கைப்பற்றி அதிபெரும்பான்மை கொண்ட கட்சியாக உருவானது. இந்த நிலைமையில் தாவேகா, அதாவது விஜய் தலைமையிலான தாவேகா தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்தித்து என்னை ஆட்சி அமைக்க எங்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என உரிமை கோரினார். ஆனாலும் கூட தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அளவிலான எண்ணிக்கை இல்லை. சட்டமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 118 எம்எல்ஏக்களை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணிக்கை தாவேகாவிடம் இல்லை என்ற காரணத்தினால விஜய் அவர்களை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இதைத் தொடர்ந்து மறுமுறை கூட, 2வது முறை கூட விஜய் அவர்களை நேரில் அழைத்து ஆளுநர் அவர்கள் உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கிறது, எவ்வளவு ஆதரவு எம்எல்ஏக்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 எம்எல்ஏக்களை வைத்திருக்க வேண்டுமே, ஆனால் நீங்கள் வெறும் 108 எம்எல்ஏக்களை தானே வைத்திருக்கிறீர்கள் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பினார். ஆனால் அதற்கு முறையாக விஜய் அவர்கள் எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தரப்போகிறார்கள் என்ற விவரத்தை ஆளுநரிடத்தில் அவரை தெரிவிக்கல. இதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக, அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி இன்று 4 நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட இன்னும் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில்தான் விஜய் அவர்கள் ஒரு முற்போக்கு கூட்டணியை அமைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்ததின் காரணமாக அவர் காங்கிரஸ் கட்சியை தங்களுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி கூட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களிலேயே தங்களுக்கு இருக்கிற 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு வழங்கியது. ஏற்கனவே விஜய் ஒரு 108 இடங்களை வைத்திருக்கிற நிலைமையில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற 5 எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து இப்போது 114 என்ற எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்குடைய பலம் உயர்ந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் கூட இன்னும் 4 எம்எல்ஏக்கள் அவருக்கு தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால தொடர்ந்து தாவேகா கடந்த 2-3 நாட்களாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற மதசார்பற்ற சிந்தனை கொண்ட கட்சிகளிடத்தில் அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனுடைய விளைவாகத்தான் இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் அவர்களிடத்தில் இருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர்கள் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். இது கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடத்தில் நீங்கள் எங்களுக்கு முன்வந்து ஆதரவு வழங்க வேண்டும், தமிழகத்தில் ஒரு மதசார்பின்மையான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைக்க இருக்கிறோம், அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை எங்களது கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம், எனவே கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற ஒரு கையெறு நிலையில் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும், அதுதான் தமிழக மக்கள் ஒருமித்த கருத்தோடு எங்களை ஏகோபித்த ஆதரவுடன் எங்களை ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்டு இந்திய கம்யூனிஸ்டுகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும்னு தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனுடைய விளைவாக இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன் வந்து தாவேகா தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு, விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு இப்போது அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற 2 எம்எல்ஏக்குடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இப்போது தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் 114 உயர்ந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் கூட இன்னும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு தேவைப்படுகிறது. இந்த நிலைமையில்தான் தொடர்ந்து அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் விடுதலை சிறுத்தைகளையும் அவர்கள் கூட்டணிக்கு தற்போது ஆதரவு வழங்குவதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களும்
விடுதலை சிறுத்தைகள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள். இப்போது அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய ஒரு மாபெரும் ஒரு கட்சியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் பலத்தோட அவர்கள் ஆளுநரை சந்தித்து எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என விஜய் அவர்கள் இன்று மாலை ஆளுநரை நேரடியாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய முடிவை தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய முடிவு என்ன என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நமது செய்தியாளர்கள்லாம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய நபர்களிடத்த பிரதிநிதிகளிடத்தில் அந்த கட்சியினுடைய வட்டாரங்களில் நம்ம பேசியதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்து விட்டது. அதே நிலைப்பாட்டில் தான் இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிறது. எனவே தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. இதே போன்ற, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதே கருத்துடைய ஒரு ஒற்றை கருத்துடைய கட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறது. ஏனென்றால் இது தொடர்பாக ஏற்கனவே செய்தியாளர்களை கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து செய்தியாளர்கள் முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவனிடத்தில் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வந்தபோது கூட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொன்னார்னா, நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறோம். தொடர்ந்து கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது முற்போக்கு கூட்டணியாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய அந்த நிர்வாகிகளிடத்தில், தலைவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்துத்தான் எங்களது முடிவை நாங்கள் எடுப்போம். கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை சார்ந்து எங்களது முடிவு இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலைமையில் இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் தங்களது ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவிற்கு தங்களது ஆதரவை வழங்கப் போகிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பிறகாக ஒன்றன் பின் ஒன்றாக விடுதலை சிறுத்தைகளும் இதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு வழங்கினால் அந்த முடிவை நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அல்லவா. அதே போல விடுதலை சிறுத்தைகளும் தங்களுக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தாவேகாவுக்கு வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது உருவாகி இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்குமா அமைக்காதா, அல்லது எதிர் அணியில் இருக்கிற திமுகவும், அதாவது பல ஆண்டு காலமாக நேரெதிர் துருவங்களாக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் கூட பரவி தமிழக அரசியலை மிகப்பெரிய பரபரப்பையும் அனலையும் உருவாக்கியிருந்தது. இந்த நிலைமையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இப்போது கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது ஆதரவை தாவேகாவிற்கு வழங்குவதற்கான எல்லா முடிவுகளும் எட்டப்பட்டு விட்டது என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் சற்று நேரத்தில் தங்களது ஆதரவை வழங்க இருக்கிறார்கள் என்ற தகவல் தான் நமக்கு வந்திருக்கிறது.